வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to day 13. 13வது அத்தியாயத்திற்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். தேவனை பிரியப்படுத்தும் ஆராதனை என்ற தலைப்பிலே படிக்கப் போகிறோம். Worship that pleases God. ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஆராதனை எது என்பதை நாம் பார்க்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Love the Lord with all your heart and with all your soul and with all your mind and with all your strength. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. God wants all. தேவன் நம்முடைய முழுமையை எதிர்பார்க்கிறார். God wants all of you. தேவன் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் கேட்கின்றார். 100%. God is not interested in half-hearted commitment. அரகுற ஒப்புக்கொடுத்தலை தேவன் விரும்பவில்லை. அரைகுறை கீழ்ப்படிதல் தேவன் விரும்பவில்லை. நமக்கு இருக்கிற மிச்சம் மீதி நேரம், பணம், அதை வைத்து என்று நினைக்கிற அந்த நினைப்பு ஆண்டவருக்கு பிரியமில்லை. He deserves full devotion. அவர் நம்முடைய முழுமையை எதிர்பார்க்கிறார். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் ஆராதனையை குறித்த ஒரு விவாதத்தை ஆரம்பித்தாள். A Samaritan woman once tried to debate with Jesus on the best time, place and style of worship. சிறந்த இடம், சிறந்த நேரம் ஆகிய காரியங்களை அடிப்படையாக வைத்து கேட்கப்பட்ட கேள்வி. Jesus replied. இயேசு பதில் கொடுத்தார். That these external issues are irrelevant. இதெல்லாம் முக்கியம் இல்லை என்பதை போல அவர் பதிலளித்தார். Where is not important, but why is important. எங்கே என்பது முக்கியம் அல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று இயேசு சொன்னார். A time is coming when the Father will be worshipped everywhere. ஏன் என்பது முக்கியம். எவ்வளவு நம்மை விட்டுக் கொடுக்கிறோம் ஆராதனையிலே என்பது முக்கியம். How much you offer yourself is important. Why of worship is important. The where of worship is not very important. எபிரேயர் 12:28 தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று வாசிக்கிறோம். In Hebrews chapter 12 and verse 28 we read, let us be grateful and worship God in a way that will please him.
அவரை பிரியப்படுத்துகிற ஆராதனை, அதுதான் இன்றைய டாபிக்குடைய தலைப்பு. தேவனை பிரியப்படுத்தும் ஆராதனை, worship that pleases God. பாருங்க, எபிரேயர் 12:28 பின்பகுதி, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். The kind of worship that pleases God. தேவனுக்கு பிரியமான ஆராதனை. தேவனுக்கு பிரியமான ஆராதனையின் 4 குணாதிசயங்கள், 4 characteristics of worship or 4 kinds of worship that pleases God. இந்த 2 வசனத்துல, இந்த மத்தேயு 12:30 வாசித்தோமே, உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு என்று வாசித்தோமே. பிறகு பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று இயேசு சொன்னாரே, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு சொன்னாரே. இந்த வசனங்களை வைத்து நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை எது என்பதை நாம் படிக்க போகிறோம். ஒரு 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். We are going to look at 4 things. It should be accurate. அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும், இங்கிலீஷ்ல ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் என்று போட்டிருக்கிறது. அப்ப அது கரெக்டா இருக்கணும். அந்த ஆராதனை இட் ஷுட் பி அக்யூரேட். அந்த ஒழுங்குமுறை இருக்கணும், பிப்ளிக்கலா இருக்கணும், based on the truth of scriptures, in spirit and in truth. சரியானதாக இருக்க வேண்டும். இன்னொன்று என்னது? ஆவியோடும் உண்மையோடும், இல்லையா? in spirit and in truth. முதலாவது it should be accurate. இரண்டாவது it should be authentic. உண்மையும், ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். ஆவியோடு இந்த இடத்துல பரிசுத்த ஆவி கிடையாது. ஆவி என்பது தேவன் நமக்கு தந்த ஒரு பகுதி. ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்லுகிறோமே, அந்த ஆவிதான் தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற பகுதி. தேவன் ஆவியா இருக்கிறார். God is spirit. அப்ப நீங்கள் ஆவியோடு, உங்களுடைய உள்ளான அந்த காரியம் இருக்கிறதே, அதுல இருந்து நீங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளணும். You should worship God in spirit and in truth. உண்மையோடு ஆராதிக்கணும், சத்தியத்தோடு ஆராதிக்கணும். It should be accurate, it should be authentic. Heartfelt worship based on the truth of scripture. இதெல்லாம் விரிவா பார்க்க போகிறோம். உங்களுக்கு அதை 4 சொல்லிடுறேன். அடுத்து மூன்றாவது, இட் ஷுட் பி தாட்ஃபுல். அது உங்கள் சிந்தனையை உள்ளடக்கினதாக இருக்க வேண்டும். பாருங்களேன், மார்க் 12:30, love the Lord with all your heart, with all your soul, with all your mind and with all your strength. It says with all your mind. உங்கள் சிந்தனை, love God with all your mind. உங்கள் மனது. இந்த முதல் 2 காரியம் இருதயம் என்று வைத்துக் கொள்வோம். இங்க மனது. கடைசியா பாருங்க, it should be practical, it should be accurate, it should be authentic, it should be thoughtful, it should be practical. சரியானதாக, ஒழுங்கானதாக, அந்த ஒழுங்கின்படி இருக்கணும். உண்மையா ஹார்ட்ல இருந்து வரணும். இரண்டாவது, சிந்தனை உள்ளடக்கியதாக இருக்கணும். ஏதோ நீங்க மைண்டை யோசிக்காம, ஒரு மீனிங்கே இல்லாம சும்மா ரிலிஜியஸ் மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. உங்க மைண்டை இன்வால்வ் பண்ணணும் வர்ஷிப்ல. நீங்க ஏதோ ரிச்சுவல் சொல்ற மாதிரி, இல்ல ஒரு சடங்கு ஆசரிக்கிறது போல, இல்ல வழக்கம் போல சொல்லுகிற வார்த்தைகளை வைத்து உழப்பக்கூடாது. மைண்ட் இன்வால்வ் பண்ணணும். இட் ஷுட் பி பிராக்டிக்கல். நடைமுறைக்கு உகந்ததாக
இருக்க வேண்டும். அதை நாம் விரிவாக படிக்கலாம், ஒவ்வொன்றாக பார்க்கலாம். Let us look at one by one. Number one, God is pleased when our worship is accurate. நமது ஆராதனை சரியானதாக இருக்கும்போது அதில் தேவன் பிரியப்படுகிறார். ஆரம்பத்தில் எபிரேயர் 12:28 தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணுங்கிறத பார்த்தோம். தேவனை இடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் எப்படி அன்பு கூறணும் என்பதை நாம் பார்த்தோம். இப்ப ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். முதலாவது, ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுது அது சரியாக இருக்க வேண்டும், அது அக்யூரேட்டாக இருக்க வேண்டும், பிப்ளிக்கலா இருக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, ஐ லைக் டு திங்க் காட் ஆஸ், நான் தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுவார்கள். And then they share their idea of God. தேவனை குறித்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிற முக்கியம் இல்லை, ஆண்டவர் யாரு அதை நீ அறிந்து கொள். You are not creating God from your mind. I like to think God as, I would like to imagine God as. No, 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 no. If you do that, உங்களுடைய மனதில் தோன்றுகிற அல்லது சரியாக படுகிற உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கலி கரெக்ட் ஒரு இமேஜை நீங்க தேவனுக்கு கொடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா அது உண்மையான தேவனா இருக்காது. தட் வில் பி ஐடாலட்ரி. அது ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்கும். We cannot just create our own comfortable or politically correct image of God and worship it. That would be idolatry. நீங்க தேவன் யார் என்பதை வேதம் சொல்லுகிறதே அதை வைத்துதான் நீங்க ஆராதிக்க வேண்டுமே தவிர, அந்த தேவனை வெளிப்பாடாக புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, நீங்களாக தேவனை குறித்து கற்பனை செய்யக்கூடாது. அப்படித்தான் நீங்க நிறைய கற்பனை செய்து பல தெய்வங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். Your worship must be accurate. நமது ஆராதனை சரியானதாக இருக்கும்போது அதில் தேவன் பிரியப்படுகிறார். அவரை ஆராதிக்கிறோம்னு சொல்லிட்டு அவரை ஆராதிக்காம நீங்க ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி ஆராதிக்க கூடாது. Worship must be based on the truth of scripture, not our opinion about God. சமாரியா ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் யோவான் 4:23 என்ன சொன்னார்? Let me read John 4 and verse 23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அப்ப பிதாவானவர் விரும்புகிற ஆராதனை, that which is in spirit and in truth. In spirit and in truth. It is this worship that the Father seeks. பிதாவானவர் விரும்புகிற ஆராதனை என்ன என்பதை இயேசு வெளிப்படுத்தி காட்டினார். அவர் எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரோ வேதாகமத்தில், as he is truly revealed in the Bible. இந்த கடந்த 5 நாட்கள், இன்றைக்கு 6வது நாள் ஆராதனை குறித்து படிக்கிறோம். வேதத்தில் தேவன் எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நோவா எப்படி ஆராதித்தான் என்பதையெல்லாம், தேவனுடைய முகத்திலே புன்முறுவலை கொண்டு வருவது எப்படி என்பதையெல்லாம், ஆராதனையின் மைய பகுதி, இப்படி ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். So we are learning the accurate way of worship. Sincerity, honesty, இதெல்லாம் போன சாப்டர்ல நாம் படித்தோம். அக்யூரேட். ஆமென். சின்சியரா வர்ஷிப் பண்றது மட்டும் இல்லை, ஆனா கரெக்டாகவும் வர்ஷிப் பண்ணணும். ஆமென். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ஆகையால் சொரூபமும் கிடையாது.
ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் நிறைய விக்கிரகங்களை வைத்திருக்கிறார்கள். ஒரு இயேசுவின் வரைபடத்தை வரைந்து அதை போய் கும்பிடுகிறவர்கள் உண்டு. இயேசு எப்படி இருந்தார்னு போட்டோ யாரும் எடுத்தாங்களா? இல்லையா? சோ ஒரு இமேஜ் முன்னாடி பவ் பண்றது. பைபிள்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிற தேவனை குறித்த உள்ள ரெவலேஷன், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், இல்லையா? அப்ப அந்த நாமங்கள், எந்த நாமங்கள்லாம் உங்களுக்கு வெளிப்பாடா வந்திருக்கு? யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ராஃபா, சுகமாக்குவார். யெகோவா ஷாலோம் என்ற வெளிப்பாடுகள் பைபிள்ல இருக்குதே. காண்கிற தேவன் என்ற வெளிப்பாடு ஆகாருக்கு வந்ததே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற வெளிப்பாடு சங்கீதக்காரனுக்கு வந்ததே. விடுவிக்க வல்லவர் என்ற வெளிப்பாடு எபிரேய வாலிபர்களுக்கு வந்ததே. விடுவிக்கிறவர் என்ற ரெவலேஷன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், ரட்சிப்பின் தேவன் களி கூறுவேன். அந்த ரெவலேஷன் ஆபக்குக் தீர்க்கதரிசிக்கு. God is pleased when our worship is accurate. அது சரியானதாக இருக்க வேண்டும். அதுல சில ஒழுங்குகள் உண்டு. அது வேதத்திலே இருக்கிறது. அதைத்தான் கடந்த 5 நாட்களாக படித்தோம். இன்றைக்கு 6வது நாள். நாளை தினத்துல கடைசி நாள் ஆராதனையை குறித்து நாம் படிக்க போகிறோம். ஓரளவிற்கு இந்த முதலாவது நோக்கத்தை நாம் அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஆராதனையை குறித்து அதிகம் படிக்கலாம். ஆனால் இது போதுமானது. நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு, இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். God is pleased when our worship is accurate. நமது ஆராதனை சரியானதாக இருக்கும்போது தேவன் பிரியப்படுகிறார். இரண்டாவதாக, God is pleased when our worship is authentic. நமது ஆராதனை உண்மையானதாக இருக்கும்போது அதில் தேவன் பிரியப்படுகிறார். இப்படிப்பட்ட ஆராதனையிலே தேவன் பிரியப்படுகிறார், பிதா பிரியப்படுகிறார் என்று, விரும்புகிறார் என்று யோவான் 4:23 நாம் வாசிக்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். 24ஆம் வசனம். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இப்படிப்பட்ட ஆராதனையை பிதாவானவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிற ஆராதனை ஆவியோடு இருக்கணும், உண்மையோடு இருக்கணும். அவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும் என்று எபிரேயர் 12:28 ஆரம்பத்தில் வாசித்தோம். அவருக்கு பிரியமான ஆராதனை. இரண்டாவது உண்மை. முதலாவது சரியானது, accurate. Our worship should be accurate. Now our worship should be authentic. இந்த இடத்துல ஆவியோடும் உண்மையோடும் என்று சொல்லப்பட்டது பரிசுத்த ஆவியோடு இணைந்து நம்ம ஆராதிக்கிற அது அல்ல. இது ஆவியோடும் உண்மையோடும் நம்முடைய ஆவிதான். யோவான் 4:23-24 சொல்லப்பட்டிருக்கிற ஆராதனை நம்முடைய ஆவி. நம்முடைய ஆவிதான் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரோடு தொடர்பு கொண்டு அவரோடு கனெக்ட் பண்ணுகிற ஒரு ஃபேக்கல்டி. நம்முடைய நான் என்றால் அது ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரத்திலே நான் இருக்கிறேன் பூமியில். நான் ஆக்சுவலா ஆவியாக உள்ள ஒரு மனிதன். என்னை தேவன் ஒரு ஆவியாகத்தான் படைத்தார். ஆனால் இந்த பூமியில என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த மண்ணான கூடாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூடாரத்தை விட்டு நான் பிரியும் பொழுது என்னுடைய ஆவி என்றென்றைக்கும் இருக்கும். தேவன் தான் எனக்கு அந்த ஆவியை தந்தார். ஆவி அதை தந்த தேவனிடத்திலே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. சோ அந்த ஆவி என்னுடைய ரியல், அந்த இட்டர்னல் செல்ஃப், என்றைக்கும் இருக்கிற அந்த ஒரு பகுதி, அந்த ஒரு நித்திய பகுதி இருக்கிறது என்னுடைய லைஃப்ல. அந்த பகுதி தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிற ஒரு பகுதி.
நாம் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. You are a spirit and you are residing in a body. And God designed your spirit to communicate with him. நமக்கு தேவன் ஆவியை தந்ததற்கு காரணம் ஆவியாய் இருக்கிற அவரோடு தொடர்பு கொள்வதற்காக கொடுத்தார். Worship is your spirit responding to God's spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறாரே, அவரோடு தொடர்பு கொள்கிற உங்களுடைய அந்த மேக்கப்ல இருக்கிற, உங்களுடைய அந்த உருவகத்துல இருக்கிற அந்த ஒரு பகுதி இருக்கிறதே, ஆவி தேவனோட தொடர்பு கொள்கிற பகுதி, அந்த உள்ளான பகுதி, நித்திய காலமாய் இருக்கிற ஒரு பகுதி இருக்கிறதே, அது தேவனோட தொடர்பு கொள்கிற காரியம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது நீங்கள் அந்த மரத்தின் கனியை புசிக்கும் பொழுது சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். அந்த மரத்தின் கனியை புசித்த பொழுது அவன் செத்து போனானா? இட் வாஸ் நாட் பிசிக்கல் டெத், இட் வாஸ் ஸ்பிரிச்சுவல் டெத். அவனுடைய ஆவி மரித்து போனது. அப்படி என்றால் அவனுடைய ஆவி டார்மெண்ட் ஆயிருச்சு, அது செயல் இழந்து விட்டது. தேவனோடு தொடர்பு கொள்கிற பகுதி கட் ஆஃப் ஆயிருச்சு, செப்பரேஷன் வந்துருச்சு. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது மறுபடியும் பிறக்கிறோம் என்று சொல்லுகிறோமே, அப்பொழுது அந்த டார்மெண்டாக இருக்கிற ஆவி உயிரடைகிறது. தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு எபிலிட்டியை அது பெற்றுக்கொள்கிறது. ரிலேஷன்ஷிப் வித் காட் உண்டாகிறது. Love God with all your heart and soul. உன்னுடைய முழு ஆத்துமாவோடும் உன்னுடைய முழு இருதயத்தோடும் ஆண்டவரை ஆராதிக்கணும். ரைட் வேர்ட்ஸ் சொல்றது கிடையாது. உள்ளான அந்த நபர் தேவனோடு தொடர்பு கொள்ளணும். யூ மஸ்ட் மீன் வாட் யூ சே. நீங்கள் ஆராதனையிலையோ ஜெபத்திலேயோ சொல்லுகிறதை அதுல அர்த்தம் இருக்கணும். Heartless praise or worship is not worship at all. It is an insult to God. இருதயம் ஊற்றி ஜெபிக்காத ஜெபங்களோ, இருதயம் ஊற்றி ஆராதிக்கிற ஆராதனையோ இல்லாமல் சும்மா வெறும் வார்த்தைகள்னால அலப்பிக்கொண்டு நாம் இருந்தோம் என்றால் அது உண்மையான ஆராதனை கிடையாது. 1 சாமுவேல் 16:7 ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ தேவன் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து இருக்கிறவன். தீர்க்கதரிசி சாமுவேல் இடத்திலே ஆண்டவர் பேசும் பொழுது, தாவீதை தெரிந்தெடுக்கிற காரியத்திற்காக ஆண்டவர் பேசும் பொழுது சொல்லுகிற காரியம், since worship involves delighting in God, தேவனுக்குள் களிகூறுகிற ஒரு பகுதியும் ஆராதனையில் இருக்கிறபடியினால நம்முடைய உணர்வுகளையும் அது சேர்ந்தது. ஒரு டீப் ஃபீலிங் அதுல நமக்கு இருக்கும். அது சும்மா நடிக்க கூடாது, அது ஜெனுவினா இருக்கணும், மாய்மாலம் இருக்கக்கூடாது. God doesn't want showmanship or pretense or phoniness in worship. வெளிப்படை பகட்டு, பாசாங்கு செய்தல், போலித்தனம் ஆகிய காரியங்களை தேவன் வெறுக்கின்றார் ஆராதனையில். God hates it. உண்மையான ஆராதனை. He wants our honest real love. நம்ம இம்பர்ஃபெக்டா ஆண்டவர் ஆராதிக்கலாம், ஆனா இன்சின்சியரா ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. சின்சியரா கூட நம்ம ராங்கா இருக்கலாம். அதனாலதான் ட்ரூத் என்ற காரியமும் ஏற்கனவே முதலாவது பார்த்து விட்டோம். இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். God pleasing worship, தேவனுக்கு பிரியமான ஆராதனை, it is both. It is both emotional and it is doctrinal. It is both accurate and authentic. It has the heart and the head involved. True worship is deeply emotional and deeply doctrinal. உண்மையான தேவனுக்கு பிரியமான ஆராதனை உபதேசத்தின்படியும் சரியாக இருக்கணும், உணர்வுகள் ரீதியிலையும் சரியாக இருக்கணும். வர்ஷிப்ல அந்த மியூசிக்ல என்னுடைய இமோஷன்ஸ் ரொம்ப அப்படியே இல்லை, இமோஷன்ஸ்ல உணர்ந்த ஆவியானவர் அசைவாடினது மியூசிக்ல இல்லை பிரதர். Real worship happens when your worship responds to God, not to some musical tone. உங்களுடைய ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளுது, அதுதாங்க உண்மையான ஆராதனை.
Your worship connects with God the Spirit. சில நேரம் அந்த சென்டிமெண்டல் ஃபீல் ஆராதனையில், அந்த இன்ட்ரோஸ்பெக்டிவ் சாங்ஸ், சில நேரத்தில் உள்ளான இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற பாடல்கள், அதெல்லாம் ஆராதனையில் நம்ம பாடுறது தப்பு கிடையாது. ஆனால் அதிலேயே மூழ்கி தேவனுடைய ஃபோக்கஸையே நம்ம எடுத்துட்டு பண்ண ஆரம்பிச்சோம்னா, these kind of songs can actually be a distraction from true worship to God. biggest distraction ஆராதனையில் என்ன தெரியுமா? உங்களுடைய சுய விருப்பமும் உங்களுடைய கவலைகளும், உங்களை மையமாக வைத்திருக்கிற எதுவுமே இருக்கக்கூடாது ஆராதனையில். ஆராதனை போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? See, these are the things that are hindering worship. பைபிள்ல நிறைய போஸ்டர் இருக்குது. தாழ விழுந்து ஆராதிக்கிறது இல்லையா, கையை உயர்த்தி ஆராதிக்கிறது, கையை தட்டி ஆராதிக்கிறது, இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. நம்ம எதையுமே நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக யூஸ் பண்ண வேண்டாம். நம்முடைய பர்சனாலிட்டிக்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு பொருந்துகிறதாகவும், நமக்கு கடந்து போகிற சூழ்நிலை, நம்முடைய தேவன் தந்த ஆள் தத்துவம், இந்த காரியத்திற்குட்பட்டு, ஆனால் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, இல்லையா? பர்சன் டு பர்சன் இட் வேரிஸ். அது ஒவ்வொரு நபரோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது அது மாறி இருக்கும். ரிக் வாரன் இந்த புஸ்தகத்தை எழுதுகிற ஆசிரியர், அவர் சொல்லுகிறார், அவருடைய நண்பர் கேரி தாமஸ், அவருடைய நண்பர் கேரி தாமஸ் என்பவர் ஒரு ஆராய்ச்சியிலே ஈடுபட்டாராம். கடந்த 2000 வருஷம் கிறிஸ்தவர்கள் தேவனை எப்படி, அந்த உன்னதமான அனுபவம் ஆராதனையில் இருக்கிறவர்கள், தேவனோடு நெருங்கி இருக்கிற உணர்வை உடையவர்கள், எப்படியெல்லாம் தேவனை ஆராதிக்கிறார்கள், how Christians over the last 2000 years enjoyed intimacy with God என்ற காரியத்தை அவர் ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது, அவர் ஆராய்ச்சி செய்துவிட்டு அவர் சொல்லுகிறார், தேவன் நம்மை மனதார வேண்டுமென்றே வெவ்வேறு விதமாய் படைத்திருக்கும் போது ஏன் எல்லாரும் ஒரே விதமாக அன்பு காண்பித்து ஆராதிக்க வேண்டும் என்ற கேள்வி வருகிறது என்று சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, இந்த 2000 வருஷமா தேவனிடத்தில் உன்னதமான அனுபவங்களை உடையவர்களுடைய அந்த சுயசரிதை அல்லது அவர்களை குறித்த சரித்திரம், அவர்களுடைய அனுபவங்கள், புஸ்தகங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாய் தேவனோடு கூட அந்த அனுபவத்தில் இருந்தார்கள். ஸோ இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். சிலர் பாடும் பொழுது, சிலர் வேத வசனத்தை படிக்கும் பொழுது, சிலர் இல்லை தேவ சமூகத்திலே அப்படியே கலிகூர்ந்து நடனமாடும் பொழுது, இப்படி உள்ளுக்குள்ள வெளியில நிறைய பேர் இருக்கும் பொழுது தனியா, இப்படி குவைட் டைம்ல, குவைட் பிளேஸ்ல, இப்படி பல நிலைகள்ல அனுபவித்தார்கள் என்று அவர் விவரித்து விட்டு அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த கேரி தாமஸ், ரிக் வாரனுடைய ஃப்ரெண்டு, சீக்ரெட் பாத்வேஸ் என்ற ஒரு புஸ்தகம், பரிசுத்த பாதைகள் என்ற ஒரு புஸ்தகம், உன்னத ரகசிய பாதைகள் என்றும் மொழிபெயர்க்கலாம். அந்த புஸ்தகத்தில் அவர் தேவனை கிட்டி சேரும் மக்கள் 9 வழிகளை அவர்கள் பொதுவாக கையாளுகிறார்கள் என்று அதை கேட்டகரைஸ் பண்ணி அவர் அந்த புஸ்தகத்திலே சொல்லுகிறார். அது என்னது? இயற்கை பிரியர், நேச்சுரலிஸ்ட், அவர்கள் ஒரு விதமாக, உணர்வு அடிப்படையில் இருப்பவர்கள் சென்சேட்ஸ், பாரம்பரியர்கள் தி ட்ரெடிஷனலிஸ்ட்ஸ், துறவு மனப்பான்மையில் இருக்கிறவர்கள் தி அசெப்டிக்ஸ், செயல்திறனாளர்கள் தி ஆக்டிவிஸ்ட்ஸ். இதெல்லாம் ஒவ்வொரு பர்சனாலிட்டி, ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். கரிசனை கொள்ளுபவர்கள் கேர் கிவர்ஸ், பரவசம் அடைபவர்கள் எந்தூசியாஸ்ட்ஸ், சிந்தனையாளர்கள் கண்டெம்ப்ளேட்டிவ் மோட்ல இருக்கிறவங்க,
அறிவாளர்கள், இன்டலெக்சுவல்ஸ். அவர் சொல்றார், இந்த 9 வகையான மக்கள் 9 விதங்களிலே கம்ப்ளீட்டா, ஆனா எல்லாரும் தேவனை அவர்கள் ஆராதிக்க முடியும். அவர்கள் வித்தியாசமாய் ஆராதிப்பார்கள், வித்தியாசமாய் தேவனிடத்தில் நெருங்கிய உறவு கொள்ளுவார்கள், அவர்கள் தேவனை பிரியப்படுத்தி நடந்து கொள்வார்கள் என்பதை அவர் அவருடைய சீக்ரெட் பாத்வேஸ் என்ற புக்கில் 9 விதமான மக்களை அவர் பிரித்து காட்டுகிறார் என்பதை ரிக் வாரன் இந்த சாப்டர்ல மென்ஷன் பண்ணுகிறார். பட் ஆல் எக்ஸ்பிரஸ் டிஃப்ரெண்ட்லி, பட் ஆல் செலிப்ரேட் காட் இன் தியர் ஓன் வே. ஹவ் யூ ஆர் வயர்ட் இன் காட், நீங்கள் எப்படி தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீ பாருங்க, உதாரணமா இந்தியா வேர்ல்ட் கப்பை ஜெயிக்குது. முழு இந்தியர்களும், கிரிக்கெட் தெரிந்தவர்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எல்லாரும் பரவசப்படுவாங்க. ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே டைவ் அடிக்கிறதும், குதிக்கிறதும், கைத்தட்டுறதும், ஸ்கிரீம் பண்றதும் அப்படியும் இருக்கும். ஒரு சிலர் அமைதியா அந்த நாற்காலியில் உட்கார்ந்து சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. குதிக்காதவன், சத்தம் போடாதவன், கூச்சல் போடாதவன் இஸ் லெஸ் ஜாய்ஃபுல் என்பது கிடையாது. ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் எக்ஸ்பிரஸ் த ஜாய் in a different way. Likewise worship. நீங்க மற்றவங்களை அதனால காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. All celebrate according to their personality. Don't copy. வேடிக்கையான ஒரு காரியத்தை நான் பிரசங்கத்திலே சொல்லுவது உண்டு. ஆண்டவர் நமக்கென்று தமிழ்நாட்டில் கொடுத்த ஒரு சங்கீதக்காரன் ஃபாதர் பர்க்மன்ஸ். இந்த 80s 90s அவருடைய பாடல்கள், அந்த எல்லாரும் உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் பாட ஆரம்பித்த அந்த ஆரம்ப நாட்கள்ல ஃபாதர் எங்கேயாவது வர்ஷிப் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் அவர் அந்த அங்கியை போட்டே வந்துருவார். He used to wear the cassock in the early days. அவர் நல்லா கத்தரை ஆடி ஆராதிக்கிறவர். இப்படி ஆராதிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃபாதருடைய, இப்போ கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபாதரு கொஞ்சம் அந்த காரியத்தை செய்வார். இப்படி இல்லை, இப்படி இந்த அந்த தோள்பட்டையை கொஞ்சம் அப்படி அப்படி ஷேக் பண்ணுவார், இப்படி பண்ணுவார். எதுக்குன்னா அந்த கேசாக் போட்டு 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 அந்த அங்கி தொங்கி 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 அவர் அப்படி அந்த அங்கி அப்படி தூக்கி விடுற அந்த ஒரு பழக்கம், அந்த ஒரு ஷோல்டர், அந்த ஜர்க், அந்த ஷேக்கு. ஆனால் அந்த நாட்களில் நம்ம யங் வர்ஷிப் லீடர்ஸ் மேடையில் பண்ண அட்டகாசங்கள் அதில் ஒன்று, இந்த மாதிரி அப்படியே ஆராதிச்சு அப்படி ஒரு தோள்பட்டையை சுலுக்குவானுங்க, இப்படி ஒரு தோள்பட்டையை சுலுப்புவானுங்க. இவன் போட்டிருக்கிறது டைட் ஷர்ட்டு, ஸ்லிம் ஷர்ட்டு. இவன் ஏன் அப்படி பண்ணுறான்? அது காப்பி அடிக்கிறது. பிரியமானவர்களே, யூ வர்ஷிப் காட் இன் யோர் வே. ஆமென். பட் இட் மஸ்ட் பி அக்யூரேட் scripturally. It must be true from your heart. Expression can come out anyhow. உண்மையுடன் ஆராதிக்கணும், சரியான விதத்தில் ஆராதிக்கணும், நம்முடைய தேவன் யார் என்ற வெளிப்பாடோடு ஆராதிக்கணும். ரெவலேஷன், தேவனை குறித்த வெளிப்பாடு. பைபிளில் தியானிக்க உங்களுக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு வரும். வெளிப்பாடு வர வர நீங்கள் அவரை ஆராதிக்க தோணும். இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். மூன்றாவது, மொத்த 4 காரியம். மூன்றாவது, God is pleased when our worship is thoughtful. முழு மனதோடு நமது ஆராதனை சிந்தனை உள்ளதாக இருக்கும்போது அது தேவன் பிரியப்படுகிறார். என்ன அர்த்தம்னா, அதாவது நீங்க அர்த்தமில்லாத வார்த்தைகளை உளறுவதை தவிர்க்கணும். யாரோ சொன்ன வார்த்தையை வச்சு நீங்க அர்த்தமே இல்லாமல் உணராமல் நீங்கள் சும்மா அதை பயன்படுத்துவது. நம்மை முழு மனதுடன் நேசியுங்கள் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். 4 முறை வருகிறது பைபிள்ல. டு வர்ஷிப் காட் மத்தேயுல இருக்கிறது, மார்க்ல இருக்கிறது, லூக்காவில் இருக்கிறது, உபாகமத்தில் பல முறை இருக்கிறது. Matthew 22:37, மத்தேயு 22:37, மார்க் 12:30-31, லூக்கா 10:27, உபாகமத்தில் பல முறை
இது சொல்லப்பட்டிருக்கிறது. முழு மனதோடு. God is not pleased with thoughtless singing of hymns, with careless exclamations of praise the Lord's. இந்த கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து இந்த praise the Lord, நான் உண்மையா சொல்றேன், கர்த்தரை பிரைஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஆனா அர்த்தம் இல்லாமல் ஹலோன்னு சொல்றதுக்கெல்லாம் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி நம்ம கிறிஸ்தவத்தில் பழகி இருக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் ஒருத்தரை கால் பண்ண முதல்ல பிரைஸ் தி லார்ட். see you want to really praise the Lord, please do it. பட் ஆனா அதை ஒரு குட் மார்னிங் மாதிரி, அதை ஒரு நமஸ்காரம் மாதிரி, அதை ஒரு இல்லை ஹலோங்கிற மாதிரி யூஸ் பண்றது தான் தப்புன்னு சொல்றேன். அர்த்தம் இல்லாமல், அர்த்தத்தை புரியாமல், உண்மையான மனதோடு அல்லாமல் சொல்லுகிறது தவறு என்பதுதான் இங்கே அடிகோடிட்டு காட்டுகிற காரியம். உண்மை மனதோடு. மத்தேயு 6:7 வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் என்று இயேசு சொன்னார் மலை பிரசங்கத்தில். ஜெபத்தில் வீண் வார்த்தைகளை அலப்புவதனால உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் நினைக்காதீங்க. அது பரிசேயர்கள் செய்கிறார்கள், நீண்ட ஜெபம் பார்வைக்கு செய்கிறார்கள். மிதமிஞ்சி பயன்படுத்தப்படும் வார்த்தைகளை கொண்டு அலப்பும் ஆராதனைகளும் ஜெபங்களும் தேவனுக்கு அருவருப்பானது. மிதமிஞ்சி பயன்படுத்தப்படும் வார்த்தைகளை கொண்டு அர்த்தமில்லாமல் அலப்பும் ஆராதனைகளும் ஜெபங்களும், வெறும் வார்த்தை அலங்காரத்தோடு இருக்கிறதான காரியங்கள், உள்ளான இருதயம் கனெக்ட் ஆகாமல் இருக்கிற காரியங்கள், சிந்தனையிலிருந்து வந்த காரியங்கள் அல்ல, புரிந்து அல்ல, அது தவறு. அது தேவனுக்கு பிரியமான ஆராதனை கிடையாது. என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியல, ஆனா சொல்றீங்க. good to use new words in prayer, good to use new songs. கர்த்தருக்கு புது பாடலை பாடுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்றார். mean what you say, சொல்லுவதை அர்த்தத்தோடு சொல்லுங்கள். இன்னொரு காரியம் சொல்றேன், தயவு செய்து என்ன ஷூட் பண்ணாதீங்க. நீங்க செய்கிறவர்களா இருந்தா இது உங்களுக்கு நேரடியா, நிறைய பேருக்கு இது ஒருவேளை நேரடியா பாதிக்கும். பட் நான் உங்களுக்கு சொல்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தருக்கு ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்லு, ஒரு 1000 ஸ்தோத்திரம் சொல்லு. ஸ்தோத்திரம் 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 பார்த்துருக்கீங்களா சில சபைகளில்? நான் உண்மையாக சொல்கிறேன், I get mad when I see freaks like this, when I see religious nuts like this. God doesn't like religious nuts, he likes spiritual fruits. திட்டவட்டமாக குறிப்பாக சொல்லி கர்த்தரை ஆராதிங்க பிரதர் சிஸ்டர். சும்மா அப்படி ஸ்தோத்திரம் 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 வர புக்கு வாங்கி இந்த 1000 ஸ்தோத்திர பலி, இந்த 5000 ஸ்தோத்திர பலி, சாரி அது அல்ல, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதில் வந்து கர்த்தருடைய நாமம் என்னென்னலாம் இருக்குன்னு நீங்கள் வாங்கி வாசிக்கிறதுக்காக அதை வாங்கினீங்கன்னா, எழுதினவங்களுக்காக ஸ்தோத்திரம், ஆராய்ச்சி பண்ணவங்களுக்காக ஸ்தோத்திரம், அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அது என்ன சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் அந்த வசன குறிப்புகள்லாம் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணுவதற்கு யூஸ் பண்ணா பரவாயில்ல. பட் அதை வச்சு நீங்க அதை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி, ஐ எம் நாட் வெரி ஷுவர். என்ன புகழ்றதற்கு எங்க பிள்ளைங்க யாராவது எழுதி கொடுத்து அதை வந்து வாசிச்சாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஏய், வாயிலிருந்து உண்மையா 2 வார்த்தையை சொல்லுடா, சும்மா யாரையோ சொன்னதை வச்சு வாசிக்காத. இருக்குமா இல்லையா? என் முன்னாடி வந்து ஏதோ எனக்கு நன்றியாக இருக்கிறதுனால என்னுடைய மகளோ என்னுடைய மகனோ வந்து தேங்க்யூ 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 டேடி தேங்க்யூ தேங்க்யூ அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? என்ன லூஸ் மாதிரி பேசுகிற? அப்படி தானே சொல்லுவேன் நான். அதாவது எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேனே தெரில. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சில பாஸ்டர்களும் இருக்கிறாங்க, சாரி 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 இஃப் ஐம் கெட்டிங் யூ ஆன் யுவர் நர்வ்ஸ். ஏதாவது சிஸ்டர் காலையில் ஒரு 100 ஸ்தோத்திரம், மத்தியானம் ஒரு 100 ஸ்தோத்திரம்,
நைட்டு ஒரு 100 ஸ்தோத்திரம் போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. நான் பார்த்துருக்கிறேன் சில ட்ரெடிஷ்னல் பெண்டிகாஸ்டல் சர்ச் பாஸ்டர்ஸ். அவன் கேட்பான், சாப்பாட்டுக்கு முன்னாலேயே சாப்பாட்டுக்கு அப்புறமானு. ஏன்னா அது பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்குது. ஐயோ, ஐ ஆம் சிக் ஆஃப் திஸ். ப்ளீஸ் டு நாட் கெட் மீ ராங். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறது நல்லது, ஆனால் உள்ளத்திலிருந்து வரணும் பிரதர், உள்ளத்திலிருந்து வரணும் சிஸ்டர். என்னை என்னுடைய பிள்ளைகள் பாராட்டுகிறது எனக்கு பிடிக்கும், ஆனால் அவர்கள் யாரோ சொல்லி வைத்ததையோ அல்லது ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி மந்திரம் மாதிரி சொல்லுகிறதோ, ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ரியல். ஐ டோன்ட் திங்க் ஐ வில் லைக் இட். எனக்கு அது பிடிக்காது. அவன் ஸ்ரீராம ஜெயம் எழுதுற மாதிரி நம்ம ஆளுங்க சில உட்காந்து பிரைஸ் விளையாட்டு சொல்லிட்டு 10,000 தடவை எழுதுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பிரதர், என்னுடைய 40 வருஷம் ஊழியத்தில். சிஸ்டர், இந்த இடத்துல ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை எது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். they are looking at what is true worship in spirit, in truth, with all your mind. முழு மனதோடு. யெகோவா ஈரே என்று சொல்லி கர்த்தரை ஆராதித்தான். கர்த்தர் பார்த்து கொள்வார். அது ஒரு ரெவலேஷன் அவனுக்கு. என் பிள்ளைய கர்த்தர், நானும் என் பிள்ளையாண்டாலும் திரும்பி வருவோம், நான் திரும்பி வருவேன் பலியிட்டு அப்படி வேலைக்காரன் சொல்லலையே ஆபிரகாமு, விசுவாசத்தின் தகப்பன். அங்கே மகனை கொண்டு போகும் பொழுது வேலைக்காரன் கேட்கிறான், என்ன இங்கே இரு, நானும் என் பிள்ளையாண்டான்னு போய் கர்த்தருக்கு பலியிட்டு வருவோம். பலியிட யாரை கொண்டு போறான்? மகனை. ஆனா திரும்பி நாங்கள் வருவோம் என்று சொன்னானே, அது விசுவாசம். அப்ப மகன் கேட்கிறான், பலிக்கு ஆடை எங்கப்பான்னு. கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே என்று இன்றைக்கு பாடுறோமே, தெரியுதா? அர்த்தம் புரியுதா? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனக்கு புரியல, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பதில் தெரியல. நான் கீழ்ப்படுதலோடு போய்கிட்டு இருக்கிறேன். எதுக்குன்னு தெரியல, எப்படின்னு தெரியல, ஆனால் நான் கர்த்தரை ஆராதிப்பேன். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்ற வெளிப்பாட்டில் கர்த்தரை துதிப்பேன். That is worship. That is worship. கர்த்தருக்கு புது நாமத்தை நீங்க எப்ப கடைசியா கொடுத்தீங்க? கர்த்தரின் மேய்ப்பர்னு அனுபவத்தின் மூலமா தாவீது கொடுத்தான். ஆகார் காண்கிற தேவன். வீட்டை விட்டு விரட்டப்பட்ட நேரத்தில், வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் என்னை கண்டார். The Lord who sees me, காண்கிற தேவன். எல்ரோயி, அல்லேலூயா. யெகோவா ஈரே என்பது தேவனுக்கு ஆபிரகாம் கொடுத்த நாமம். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். காண்கிற தேவன் என்பது ஆகார் கொடுத்த நாமம். கர்த்தரின் மேய்ப்பர் என்பது தாவீது கொடுத்த ஒரு பெயர். விடுவிக்க வல்லவர் என்று சொன்னது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொன்னது ஆபக்குக் தீர்க்கதரிசி. எக்ஸ்பீரியன்ஸ்ல தேவ மனிதர்கள் தேவனை எப்படி அனுபவித்தார்கள் என்பதை அவர்கள் தத்ரூபமாக எழுதி வைத்ததுதான் நமக்கு வேதாகமம். ஆகவே வேதத்தை தியானிக்கும் பொழுது அந்த நாமங்கள் உங்களுக்கு வெளிப்பாடாக உதயமாகும். சில இடத்துல தேவனே வெளிப்படுத்தினார். யெகோவா ராஃபா என்பது கர்த்தர் வெளிப்படுத்தின நாமம். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று கர்த்தர் பேசினார். அந்த மாறாவின் தண்ணீர், கசப்பு தண்ணீர் மதுரமாய் மாறின பொழுது some places God himself revealed about him. In some places the people of God experientially came to know who God is and called them by a certain name which means certain things. உங்களுக்கு கர்த்தர் அந்த உன்னத அனுபவங்களை தரணும்னு வாஞ்சிங்க. அந்த நாமத்தை நீங்கள் தியானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்டவர் என்று வேதத்தில் வாசிக்கிறேனே, எனக்கு அந்த அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. அப்படி பாடி, அப்படி நீங்க ஆராதிக்கும் பொழுது, அந்த அனுபவத்தோடு துதிக்கும் பொழுது புதிய பாடல்கள் வரும். நியூ சாங்ஸ் will come. அதுதான் உண்மையான ஆராதனை. உண்மையான பாடல்கள் வரும்.
ஒழுங்கா ஸ்கூல்ல ஒரு சென்டென்ஸ் எழுத தெரியாத நாய்ங்க காதல் வந்துச்சுன்னா கவிதை எழுதுது. புரியுதா? அதாவது அந்த அந்த லவ் வந்த உடனே கவிதை எழுதுறான் அவன், ஸ்கூல்ல ஒழுங்கா சென்டென்ஸ் எழுதாதவன். உண்மையான அன்பு ஆண்டவர் மேல வந்துட்டா பாடல் வருங்க. உங்களுக்கு பாடல் வரும். நீங்க பாடல் எழுதுறதுனால நீங்க உடனே அதை ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்க யூடியூப்ல போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க புது பாடல் ஆண்டவருக்கு பாடலாமே, ஜெபத்துல கர்த்தரை ஆராதிக்கலாமே. இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல ராஜா கேட்கிறார். இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? இடைவிடாமல் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும் என்று சொன்னது. எப்பொழுது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கொண்டு இல்லை, தாவீது புது பாடல்களை எழுதினான். அவருக்கு இருந்த அனுபவங்களை, அவன் உணர்வுகளை கொட்டி தேவ சமூகத்திலே பாடின பாடல்கள் தான் சங்கீதம். சின்சியர் worship, truthful worship, not mindless worship. சிந்தனை, அதாவது அந்த சொல்ற வார்த்தை உங்களுக்கு உண்மையா, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும். எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதிக்கணும் என்பதை பவுல் 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் அவர் விரிவாக சொல்லி கடைசியா எவ்ரிதிங் ஷுட் பி டன் இன் a fitting and orderly way, எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்படணும்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 14:40 அப்ப ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஆமென். இயேசு அறியாதவர்கள் உங்க ஆராதனைகள் வரும்பொழுது அவர்கள் நீங்கள் செய்கிறது என்ன என்று புரிகிறதா என்ற கேள்வியை பவுல் எழுப்புகிறார். 1 கொரிந்தியர் 14:16-17. Being sensitive to unbelievers who visit our worship gatherings. அல்லேலூயா. அதாவது நம்முடைய மைண்டை பார்க் பண்ணிட்டு வர்றதில்லை. சர்ச்சுக்கு வரும் பொழுது தேவன் நமக்கு பயத்த நாவை தரவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தி. God has given a sound mind. 2 தீமோத்தேயு 1:7. அவர் பயத்த நாவை தரல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். 4வது, sorry I got a bit carried away, but I don't take anything back. நான் சொன்ன எதையும் நான் திருப்பி எடுக்கவில்லை. இந்த ரிக்வாரன்ஸ் சொல்லுகிற அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்முடைய கான்டெக்ட்ல, நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியில் நடக்கிற சில காரியங்களை நான் மேற்கோள் காட்ட வேண்டியது இருந்தது. ஆகவே அதை சொன்னேன். ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதுன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு, நான் சொல்லவே இல்லை. ஸ்தோத்திரம் பண்றது நல்லதுன்னு தான் சொல்றேன். பட் நீங்க எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். இன்னும் பெட்டரா பண்ணுங்கன்னு சொல்றேன். சும்மா வளராதீங்கன்னு சொல்றேன். யாரோ சொன்னதை நீங்க திருப்பி அதை ஒரு மந்திரம் ஓதுற மாதிரி ஓதாதீங்கன்னு சொல்றேன். அர்த்தம் இல்லாமல் பேசாதீங்கன்னு சொல்றேன். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள்னு சொல்றேன். இடைவிடாமல் ஆராதீங்கன்னு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நல்ல ஆண்டவர் செய்த காரியங்களை நினைத்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் வாக்கு பண்ணின காரியங்களை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் யாராக இருக்கிறாரோ அந்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பட் வெளிப்பாடாக வருகிற காரியங்கள் அதை தியானித்து அதில் இருக்கிற பூரிப்பில் உங்களுக்கு ஆராதனை பொங்கி வரட்டும். worship is a bubbling experience, it's not a pumping experience. வெளியிலிருந்து யாரோ காத்தடிக்கிறது போல ஆராதின்னு சொல்றது இல்லை. உள்ளுக்குள்ள இருந்து பொங்கி வருகிற அனுபவம். worship is a bubbling experience, it's not a pumping experience. கடைசியா, God is pleased. 4வதாக, when our worship is practical. முழு பலத்தோடு நமது ஆராதனை நடைமுறைக்கு உகந்ததாக இருக்கும் போது தேவன் அதில் பிரியப்படுகிறார். ரோமர் 12:1.
உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். உங்க ஆவியை ஒப்புக் கொடுங்கன்னு சொல்லவே இல்லையே, சரீரங்கள். Without our body, we cannot do anything on earth. நம்முடைய சரீரம் இல்லைன்னா இந்த பூமியில நம்ம எதையுமே செய்ய முடியாது. நீங்க இந்த பூமியில உங்கள் ஆவி உங்கள் சரீரத்தில் இருக்கும். இந்த இந்த சரீரம் மரித்து போச்சுன்னா இந்த ஆவி தான் தந்த தேவனிடத்திலே போய்விடும். அப்ப உங்கள் சரீரம் முக்கியம், எதையும் நீங்கள் ஆண்டவருக்காக செய்வதற்கு. இஃப் யுவர் பாடி isn't there, neither are you. But you exist, but not here on this planet earth. சில சொல்லுவாங்க தெரியுமா, மீட்டிங்க்கு வர முடியல, நான் ஆவியில வர்றேன் பிரதர். ஆவியில வர்றேன்னு சொல்றதும் நான் வரமாட்டேன்னு சொல்றதும் ஒண்ணுதான். இட் டசன்ட் மீன் எனிதிங். இட் மீன்ஸ் நத்திங். அதனாலதான் உங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுங்கள். In worship we are to offer our bodies as living sacrifices. ஆராதனை என்பது வாழ்க்கை முறை. முழு வாழ்க்கையில் நீங்க எல்லாவற்றையும் என்ன செய்றீங்க, எல்லாமே ஆராதனை. உங்கள் சரீரங்களை, அவயவங்களை உங்களுடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக் கொடுங்கள். ரோமர் 12 வாசிக்கிறோம். ரோமர் 6 உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக் கொடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ரோமன் 6. பழைய ஏற்பாட்டில் ஆராதனை பல விதங்களிலே நடந்திருக்கிறது. ஆனால் அது இயேசு சிலுவையில் மரிக்கிற வரை, அந்த தியாகம் மரணம் வரை எல்லாம் ஷேடோ. பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்கள், பல காரியங்கள் நடந்தது. ரியல் கிராஸ் ஈவெண்ட்டுக்கு முன்னால, இயேசுனுடைய தியாகத்துக்கு முன்பதாக அடையாளமாக நடந்த காரியங்கள். புதிய ஏற்பாட்டில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா துதி, ஆராதனை, நன்றி கூறுதல், தாழ்மைப்படுதல், மனம் திரும்புதல், காணிக்கை பணத்தை செலுத்துதல், ஜெபம், பிறருக்கு சேவை செய்தல், தேவையுள்ளோருக்கு பகிர்ந்து கொள்ளுதல் ஆகிய எக்ஸ்பிரஷன்ஸ்ல வர்ஷிப் வெளிப்படுகிறதை புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். சங்கீதம் 50:14, எபிரேயர் 13:15, சங்கீதம் 51:17, சங்கீதம் 54:6, பிலிப்பியர் 4:18. பிலிப்பி சபை பவுலுடைய ஊழியத்திற்கு உதவியதை, அது ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாக இருந்ததை அங்கே பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:18, சங்கீதம் 141:2, எபிரேயர் 13:16, மார்க் 12:33, ரோமர் 12:1. புதிய ஏற்பாட்டில் ஆராதனையுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பிப்ளிக்கலா நிறைய காரியங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் அந்த சிலுவை மரணத்திற்கு முன்பதாக, இயேசுனுடைய தியாக மரணத்திற்கு முன்பதாக, பிராயச்சித்த பலியாக அவர் மரிக்கிறதற்கு முன்பதாக அடையாளங்களாக, நிழலாக பல காரியங்கள் நடந்தது. ஆமேன். புதிய ஏற்பாட்டில் நம்ம ஜீவ பலியா நம்மை ஒப்புக் கொடுக்கணும்னு போட்டிருக்குது. முன்னேறுவோம் கிறிஸ்துவின் போர் வீரரே, ஆன்வர்ட் கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ். ஞாயிற்றுக்கிழமை பாடல் பாடுறோம், உற்சாகமான ஒரு பாடல். ஆனால் எழும்புவோம் போர் வீரரே எல்லாம் பாடியாச்சு ஞாயிற்றுக்கிழமை. ஆனா போர் வீரர் 6 நாள் காணோம், மிஸ்ஸிங். On Sunday we can all shout slogans, onward Christian soldiers. Monday to Saturday we have disappeared. நம்ம சரீரங்களை என்ன பண்ணணும், ஜீவபலியா ஒப்பு கொடுக்கணும். நம்ம எதை பாடணுமோ அதை நம்ம செயலில் காட்டணும். இன்னொரு காரியம், உண்மை ஆராதனைக்கு கிரயம் உண்டு. True worship includes, or cost is involved. உண்மை ஆராதனை கிரயம் உண்டு. தாவீது அதை அறிந்தபடியினால் தான், நான் எதுவும் இழக்க தேவையில்லாத பலிகளை என் கர்த்தராகிய தேவனுக்கு நான் செலுத்த மாட்டேன் என்று கூறினான். 2 Samuel 24:24.
I will not offer anything which cost nothing. ஒரு விலைக்கிரயம். பிராக்டிக்கல். ஆமென். மேட் ரெட்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் எழுதுகிற ஒரு சாங் ரைட்டர், மேட் ரெட்மன் ஃப்ரம் இங்கிலாந்து. அவர் இருந்த சபையில் அந்த பாஸ்டர் ஆராதனை மியூசிக்கு, இந்த பேண்டு, இந்த வர்ஷிப் லீடர்ஸ் இதெல்லாம் பண்றதெல்லாம் பார்த்துட்டு உண்மையான ஆராதனை என்ற காரியம் மிஸ் ஆகுதோ என்ற எண்ணத்தோடு அந்த மேட் ரெட்மன் இருந்த சர்ச்சில் இருந்த பாஸ்டர் என்ன சொன்னாரா, உண்மையான ஹார்ட்டோட கர்த்தரை ஆராதிக்கணும், இந்த மியூசிக்கு எதுவுமே தேவையில்லை. For a period of time, let me stop every music. Let us worship God without music for a period of time என்று சொன்னாராம். அந்த நேரத்தில் தான் மேட் ரெட்மன் என்ற ஒரு இங்கிலாந்து வர்ஷிப் லீடர் திருப்பி மியூசிக் அவங்க பாஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த மியூசிக் இல்லாத வர்ஷிப் டைமு பாருங்க, வேர்ல்டு வைடு நோன் வர்ஷிப் லீடர் இருக்கிற சர்ச்சில் அந்த பாஸ்டரு வித்தவுட் மியூசிக் வி கேன் ஸ்டில் வர்ஷிப் காட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு மியூசிக்கை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாரு. பட் அந்த மியூசிக் இல்லாத பீரியடில் எழுதின ஒரு பாட்டு தான் மேட் ரெட்மன் எழுதின பாடல். I'll bring you more than a song, because the song itself is not what you have required. You search much deeper within than the way things appear. You're looking into my heart. என் இருதயத்தை நோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே, நீர் தேடுகிறது என்னுடைய பாடல் அல்ல. Because the song itself is not what you have required. You search much deeper within. உள்ளான என்னுடைய இருதயத்தை தேடுகிறீர் ஆண்டவரே, வெளியில என்னுடைய தோற்றத்தை அல்ல, உள்ளான உள்ளத்தை நீர் பார்க்கிறீர், என்னுடைய இருதயத்தை பார்க்கிறீர். I'll bring you more than a song. ஒரு பாடலை கடந்து, இசையை கடந்து. When the music fades, இசையே எல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த பாடலை எழுதியவர் மேட் ரெட்மன். எங்களுடைய சபை ஆராதனையில் சில வருஷத்துக்கு முன்பதாக ஃபுல் பேண்ட் இருந்துச்சு. அகெயின் திஸ் வாஸ் அ ஸ்டோரி. இன்ஃபேக்ட் சென்னையில் ட்ரம் ஸ்கூல் நடத்தி டிவியில் பேட்டி கொடுக்குற, மற்ற நிறைய இடத்துல பத்திரிகைகளில் பேட்டி கொடுக்குற, நிறைய இடத்துல கூப்பிடுற தட் ட்ரம் ஸ்கூல் ஓனர் வாஸ் பிளேயிங் ட்ரம்ஸ். வி ஹேட் அ லீட் கிட்டார், இப்படி 2 கிட்டாரு, கீபோர்டு, த ஃபுல் ட்ரம் செட்டு, ப்ளஸ் சம் பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாம் இருக்கும். பட் அந்த பிரசன்ஸ் ஆஃப் காடும், அந்த தேவனை தேடுகிற இருதயத்தோடு மக்களை கொண்டு வர்றதும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே போய்கிட்டே இருந்தது. ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஐ செட் ஒன் ஃபைன் டே, நோ மியூசிக். அன்னைக்கு ஏற கட்டினதான், வி நவ் ஒன்லி ஹேவ் கீபோர்ட். அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழிச்சு வி brought கீபோர்ட் பேக். அப்போதான் சர்ச்சில் நான் 2 பாடல் பாட ஆரம்பித்தேன் அந்த டைமில். இன்னைக்கு வரைக்கும் லாஸ்ட் ஒரு 8-7 இயர்ஸாக ஃபஸ்ட்டு 2 பாடல் நான் பாடுகிறது உண்டு. நோ மியூசிக், ஐ டோன்ட் வாண்ட் எனி கீபோர்ட். Worship should be accurate. Worship should be authentic. Worship should be thoughtful. Worship should be practical. சரியாக இருக்கணும் ஆராதனை, உண்மையா இருக்கணும் ஆராதனை, சிந்தனை இவுடன் இருக்கணும், அர்த்தத்துடன் இருக்கணும், நடைமுறைக்கு உகந்ததாக இருக்கணும். சும்மா ஒன்றை சொல்லிட்டு அதை செய்யாமல் இருக்கக்கூடாது, சொல்லுகிறதை செய்யணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஒப்பு கொடுத்தலாக இருக்கணும். என்னை நான் விட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் முழுமையாக விட்டு கொடுக்கணும். ஆமென். God wants all of me. தேவன் எனது எல்லாவற்றையும் கேட்கிறார். அரைகுறை அர்ப்பணம் அல்ல, 100க்கு 100 ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம். இதுவரை 6 நாட்கள் ஆராதனை என்ற முதலாவது நோக்கத்தை
நாம் பார்த்திருக்கிறோம். நாளைய தினத்தில் சாப்டர் 14 அத்தியாயம் 14 ஆராதனையின் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு 2வது நோக்கத்திற்குள்ளே கடந்து போவோம். ஞாபகம் இருக்கிறதா? 5 நோக்கங்கள். ஆண்டவர் மனிதனை படைத்ததற்கு 5 நோக்கங்கள். முதல் 7 நாள் அதற்குரிய அந்த அடித்தளத்தை அந்த புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம். முதல் 7 சாப்டர். இப்ப இந்த 2வது 7 சாப்டர் 1வது நோக்கம். 14 டேஸ் முடியும் நாளைக்கு. இன்றைக்கு 13 டேஸ் முடிகிறது. புஸ்தகத்தை வாசிக்கிறீங்களா? ஆர் யூ ரீடிங் த புக்? இஸ் காட் டூயிங் சம்திங்? நீங்க இங்க வருகிற சவால்களுக்கு விட்டு கொடுக்கிறீங்களா? நீங்க உண்மையா ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய அர்ப்பணிச்சிட்டீங்களா? ஏற்கனவே இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் உங்களுடைய ஆராதனையிலே மாற்றம் இருக்கிறதா? அன்றாடம் ஆராதிக்கிற அனுபவம் வந்துருச்சா? உபவாசித்து கர்த்தரை ஆராதித்தார்களாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் லீடர்ஸ் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஃபாஸ்டிங் அண்ட் வர்ஷிப். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் உபவாசம் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறார். சரீரத்தை ஒடுக்கி ஆவி ஆத்துமா உள்ள இருக்கிற அந்த உள்ளான மனுஷனை பலப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அந்தியோகிய சபை தலைவர்கள் நெக்ஸ்ட் லெவல் காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். You will become very sharp in the spirit when you worship God with fasting. Hallelujah. ஆராதனை குறித்து இன்னும் நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு வருகிற நாட்களிலே வசனத்தை தியானிக்க கர்த்தர் வெளிப்பாடுகளாக தருவாராக. நம்முடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனையாய் இருப்பதாக. எல்லா மக்கள் இனங்கள், எல்லா ஜாதி, எல்லா கோத்திரம், people from every tongue, tribe, nation and people will worship God in the eternal throne room. வெளிப்படுத்தின விசேஷம் 5:9, வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆராதித்து பழகுங்கள். நித்தியத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. worship God. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். they are created for worship. we exist for worship. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சங்கீதம் 156. நாம் மீட்கப்பட்டது ஆராதனைக்காக. நம்முடைய நித்திய டெஸ்டினி ஆராதனை. We are created for worship. We exist for worship. We are redeemed for worship. And our eternal destiny is worship. ஆராதனை குறித்து 6 நாள் படித்திருக்கிறோம். பல பகுதியை படித்திருக்கிறோம். திருப்பி படியுங்கள். இது நன்றாக உங்களுடைய ஆவியிலே பதியணும். உங்களுடைய அது இருதயத்தில் பதியணும். உங்களுக்கு அது வெளிப்பாடா இந்த சத்தியங்கள் எல்லாம் உண்டாகணும். லைஃப்ல ஷிஃப்ட் அண்ட் சேஞ்ச் வரணும். உங்க லைஃபே ஆராதனை. வர்ஷிப் லைஃப் ஸ்டைல். நோவாவுடைய வாழ்க்கையே கர்த்தருக்கு ஆராதனை. காட் வாஸ் ஸ்மைலிங் அட் நோவா. நோவாவை பார்த்து கர்த்தர் புன்முறுவல் கொண்டார். உங்களை பார்த்தும் ஆண்டவர் புன்முறுவல் கொள்வாராக. ஆமேன். ஜெபம். நல்ல தகப்பனே, உமக்கு பிரியமான ஆராதனை எது என்பதை நீர் பிதா விரும்புகிற ஆராதனை என்று சமாரியா ஸ்திரீ கிட்ட சொன்னீர். எபிரேயர் 12:28 நீர் விரும்புகிற ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கணும்னு சொன்னீர். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொன்னீர். அதை நீர் திருப்பி எங்களுக்கு வேதத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறீர். அதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். இன்றைக்கு ஓரளவுக்கு அதை புரிந்து கொள்ள உண்மை இருதயம். ஆண்டவரே, நாங்கள் மத சடங்குகளை ஆசரிக்கிறவர்களாக, ஏதோ வாயிலே வார்த்தைகளை சொல்லி புலம்பி ஆண்டவரை பிதற்றுகிறவர்களாய் அல்ல, அர்த்தமற்ற வார்த்தைகளை ஆண்டவரே சொல்லி இருதயத்திலிருந்து வராமல், மனதுக்கு புரியாமல் உள்ள வார்த்தைகளை உளறித்தள்ளி எதையும் சொல்லாமல் உண்மையான இருதயத்தோடு ஆராதிக்க, ஜென்யூனா ஆராதிக்க, அத்தன்டிக்கா இருக்க, சின்சியரா இருக்க, அர்த்தத்தோடு எதையும் செய்ய, பிராக்டிக்கலா செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you. 13 days is done. நாளைக்கு 14வது நாள். தொடர்ந்து புஸ்தகத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.